Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்ற வாக்குதத்த வசனத்தை நாம் தியானிப்போம். இந்த வசனத்தின் முதல் பகுதியில் நாம் போராடும் போது நாம் தனியே இல்லை என்பதை இந்த வசனத்தின் மூலம் அறிந்து ஆறுதல் பெறுகிறோம். அக்கிரமமும் குற்றமும் நம் வாழ்க்கையை தீர்மானிப்பதில்லை என்று கூறுவதால் நமக்கு நிம்மதி கிடைக்கிறது. ஒருவேளை முன்பு இஸ்ரவேலர் அனுபவித்தது போல் நீங்கள் இப்போது எண்ணில் அடங்காத சோதனைகள், உபத்திரவங்கள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகள் அல்லது மற்றவர்களுடைய தீங்கான எண்ணங்களின் விளைவு அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கியவை அழிந்து போனது என்று ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் போராட்டத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கலாம். இது போன்று இக்கட்டான நேரத்தில் நீங்கள் மிகுந்த சிரமத்தோடு கட்டி எழுப்பியவை சரிந்து போனது போன்றும் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் கலங்கம் ஏற்பட்டது போன்றும் ஓர் உணர்வு எழும்பக்கூடும். பிரியமானவர்களே, இப்போது நீங்கள் கடந்து செல்வது போன்ற உபத்திரவங்களை இஸ்ரவேல் புத்திரர் முன்பு எதிர்கொண்டாலும் அது அவர்களுக்கு சேதத்தை உண்டாக்கவில்லை. கனப்பொழுதில் அழிக்கப்படக்கூடிய ஆபத்தில் அவர்கள் இருந்தார்கள். அவர்களது செயல்களின் காரணமாக உபத்திரவ காலம் நேரிட இருந்தது. தாங்கள் சிரமப்பட்டு உழைத்தும் தங்களுடைய நடத்தையின் காரணமாக எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். ஆனாலும் தேவன் அவர்களை ஒருபோதும் கைவிடவில்லை என்பது முக்கியம். நீங்கள் தவறு செய்தபடியினால் நான் உங்களை கைவிடுவேன், உங்கள் சந்ததியை முற்றிலுமாக அழித்து போடுவேன் என்று அவர் ஒருபோதும் கூறவில்லை. மாறாக தேவன் அவர்களுக்கு சிறப்பானவற்றை கொடுக்க எப்போதும் விரும்பினார். அவருடைய தயையும் இரக்கமும் ஒருபோதும் தவறவில்லை. தமக்கு முதலிடம் கொடுத்து தம்முடைய கற்பனைகளை அவர்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர்கள் தமது ஜனம் என்பதையும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதையும் அவர் ஒருபோதும் மறந்து போகவில்லை. பிரியமானவர்களே, அதே போன்று இப்போதும் உங்கள் குற்றங்களை ஒத்துக்கொள்வதும் தேவனுக்கு முன்பாக உங்கள் போராட்டங்களை அறிக்கையிடுவதும் முக்கியமாய் இருக்கிறது. அப்படி செய்வதால் உங்கள் நற்பெயர் கெட்டு போகாது. மாறாக ஆண்டவர் உங்களுக்கு புதிய அடையாளத்தை கொடுப்பார். தம்முடைய சொந்த பிள்ளை என்று கூறுவார். முற்றிலும் புதிதான வாழ்க்கையை உங்களுக்கு அளிப்பார். ஆகவே இன்று முதல் நீங்கள் அவருக்கு செல்ல பிள்ளையாக இருப்பீர்கள். எந்த இக்கட்டுக்கும் உலக பிரகாரமான தடைக்கும் உங்களை அழிக்கக்கூடிய வல்லமை கிடையாது. இதன் பலனாக நீங்கள் புதிய நாமத்தை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரத்தை பெறுவீர்கள். திடன் கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவன் கொடுக்கும் புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தின் இரண்டாம் பகுதி, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று கூறுகிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். இந்த உலகில் இருப்பவனை விட உங்களில் இருப்பவர் பெரியவர். உங்களை அழிக்க நினைக்கும் எதிராளியை விட வல்லமையுள்ள பெரிய தேவன் உங்களுடன் இருக்கின்றார். அவர் என்ன செய்வார்? அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார். வேதத்தில் 2 இடங்களில் ஜனங்களுக்கு ஆதரவாக ராஜாவின் ஜெயகம்பீரத்தை குறித்து நீங்கள் வாசித்திருப்பீர்கள்.
ஈசாக்கு வாழ்ந்த பகுதியில் ராஜாவாயிருந்த அபிமலேக்கு மற்றும் அவ்விடத்து ஜனங்களால் ஈசாக்கு துரத்தப்படுவதை நாம் காண்கிறோம். அவ்விடத்து ஜனங்கள் ஈசாக்கு தோண்டின துறவுகள் அனைத்தையும் மூடி போட்டனர். ராஜா ஈசாக்கின் குடும்ப வாழ்க்கையை அழிக்க நினைத்தான். ஈசாக்கு மிகுந்த துக்கத்தை எதிர்கொண்டான். ஆனால் தேவனுடைய கட்டளைப்படி விதைத்தான். தேவன் அவனை ஆசிர்வதித்ததினால் 100 மடங்கு பலனடைந்தான். ஈசாக்கு கிணறுகள் தோண்டிய போது தண்ணீர் சுரந்தது. ஆனால் அவனுடைய எதிரிகள் அதையே செய்ய முயன்ற போது அவர்களுக்கு தண்ணீர் சுரக்கவில்லை. ஈசாக்கின் எதிரிகள் அவனை பார்த்து, நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் என்று கூறினார்கள். ராஜாவும் அவ்விடத்து ஜனங்களும் ஈசாக்கை கண்டு பயந்தனர். கர்த்தர் ஈசாக்குடனே இருப்பதை யாவரும் கண்டனர். பிரியமானவர்களே, இந்த வாக்குறுதி தேவனின்று உங்களுக்கு அளித்த வாக்குறுதியாகும். நீங்கள் எதை செய்தாலும் தேவன் உங்களை 100 மடங்கு ஆசிர்வதித்து செழிக்க செய்வார். ராஜாக்களும் உங்களோடு வந்து ஒப்பந்தம் செய்வார்கள். ராஜாவின் ஜெயகம்பீரம் உங்களுடன் இருப்பதை அறிந்து கொள்வார்கள். இரண்டாவதாக, எகிப்திய ராஜாவான பார்வோன் அடிமையான யோசேப்புக்கு முன்பாக வணங்கி தேவனுடைய ஆவி அவரிடத்தில் இருப்பதாக கூறினார். யோசேப்பு ஒரு அடிமையாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலம் எகிப்து தேசத்திற்கு வரப்போவதை பார்வோனிடம் விவரித்து கூறினான். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவன் உங்களை குறித்தும் இவ்வாறு சாட்சியளிக்க செய்வார். இந்த ஆசீர்வாதத்தால் தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சொந்த பிள்ளையாக இருக்கும்படி என்னை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் உம்முடைய இரக்கத்தை நாடுகிறேன். என்னுடைய பழைய செய்கைகள், அனுபவங்கள் இவற்றிற்கு உரியதல்லாத புதிதான நாமத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். பழைய தவறுகளின் பலன்களை குறித்த பயம் என்னை பாரப்படுத்தாதபடி என்னை பலப்படுத்தும். என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்படைக்கிறேன். உமக்கு பிரியமானபடி வாழ கிருபை தாரும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் உமக்கு அர்ப்பணிப்பதால் புதியதொரு தொடக்கத்தை, புதிய எதிர்காலத்தை, புதிய அடையாளத்தை எனக்கு தாரும். என் மேல் நீர் பிரியமாய் இருக்கிறீர் என்றும் என்னை நேசிக்கிறீர் என்றும் அறிந்து கொண்டபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமது ஜெயகம்பீரத்தால் என் வாழ்க்கையை நிரப்பியருளும். இந்த ஆசீர்வாதத்தையும் கிருபையையும் நான் அனுபவிக்க எனக்கு உதவும். உன்னதத்திற்கு என்னை உயர்த்தி ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.